எஜுகேஷன் பிளானிங்னா ஜஸ்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது மட்டும் கிடையாது. எந்த இடத்துல ஸ்கூல் வேணும், என்ன கோர்ஸ் அங்கே தேவைப்படுது, ஃப்யூச்சர் ஜாப்ஸ்க்கு என்ன ஸ்கில் வேணும், இதை பிளான் பண்ணுறது தான் எஜுகேஷனல் பிளானிங் அப்ரோச்சஸ் அப்படின்றது. ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் யூனிட் 2க்கான கிராஷ் கோர்ஸ் தான் இது. இது வந்து ஒரு செம் 2ல் வர பேப்பர். இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்ற லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக 8 டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் சில இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே கவர் பண்ணிட்டோம், மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ்ன்ற ஒரு செக்ஷனில். ஸோ இது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ரோச், அப்புறம் மனிதவள அணுகுமுறை, மேன் பவர் அப்ரோச், காஸ்ட் பெனிஃபிட், இதெல்லாம் பார்க்கலாம். இதில் இந்த 5 வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச், வருவாய் விகித அணுகுமுறை, சமூக தேவை அணுகுமுறை, சோஷியல் டிமாண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், மேன் பவர், காஸ்ட் பெனிஃபிட். ஸோ இது 5க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க செகண்ட் யூனிட்ல. கம்மிங் டு அவர் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இல்லைனா வருவாய் விகித அணுகுமுறை அப்படின்னா என்ன? எஜுகேஷன் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அதாவது கல்வி வந்து ஒரு முதலீடு அப்படின்றது. ஸோ கல்விக்காக செலவு பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அது நமக்கு ரிட்டர்னாக இன்கமாவோ ஒரு ப்ரொடக்டிவிட்டியாவோ நமக்கு திருப்பி வரும். ப்ரொடக்டிவாக, அதாவது வருமானம் மற்றும் உற்பத்தி திறன் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுற ரேட் ஆஃப் ரிட்டர்னை வச்சு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நர்சிங் படிக்கிறாங்க. ஸோ நர்சிங் படிக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஃபீஸ் கட்டுவாங்க இல்லையா? ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாப் அவங்களுக்கு கிடைக்குது. ஜாபுக்கு போகிறாங்க. ஜாபுக்கு வந்து ஜாபில் சேலரி தருவாங்க இல்லையா? சேலரி கிடைக்கிது. ஸோ அப்போ அவங்க ஃபீஸ் கட்டினதை திருப்பி ஒரு சேலரியாக அவங்களுக்கு கிடச்சிருது. ஸோ எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்யூச்சர் ரிட்டர்னை கொடுத்துருக்கு அந்த ஃபேமிலிக்கு. ஸோ அதுதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இல்லைனா வருவாய் விகித அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறோம். இதோட பேசிஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் ரிட்டர்ன்ஸ் வித் அதர் செக்டர்ஸ், பிற துறைகளின் வருமானத்துடன் ஒப்பீடு, அதுதான் இதோட பேஸே. அண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் மெஷர் எக்கனாமிக் பெனிஃபிட். ஸோ எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால், இப்போ இன்ஜினியரிங்கா டாக்டரா எதுக்கு அதிகமான சேலரி இருக்குது அதை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மக்கள். இதோட ஆனால் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் பெனிஃபிட்ஸ் cannot be measured in money. எல்லா பெனிஃபிட்டையும் நீங்கள் காசை வச்சு மெஷர் பண்ண முடியாது. எல்லா பலன்களையும் பணத்தில் அளவிட முடியாது இல்லையா? அதுதான் இதில் இருக்க மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஃப்யூச்சர் ரிட்டர்னாக பார்க்குறது தான் இந்த அப்ரோச். கல்வி முதலீடு எதிர்கால பலன் தருமா அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் டிமாண்ட் அப்ரோச் அப்படின்றது சமூக தேவை அணுகுமுறை. இப்போ பீப்புள் டிமாண்ட் பேஸ்ட் ஆன் பப்ளிக் டிமாண்ட், மக்களின் தேவையை அடிப்படையாக கொண்டது தான் இந்த அப்ரோச். இதோட வியூ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் சீன் அஸ் அ சோஷியல் சர்வீஸ், கல்வி ஒரு சமூக சேவையான்னு பார்க்குறது தான் இந்த அப்ரோச். மக்களோட டிமாண்ட்னா பீப்புளோட டிமாண்ட் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு காலேஜோ ஸ்கூலோ இதில் வந்து சீட்ஸ் கொடுக்கறது. இப்போ பீப்புள் வந்து நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்குது சோஷியலாக ஒரு சொசைட்டியில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது, பிளானிங் பண்ணுறது, ஸ்கூல் காலேஜஸ் சீட்ஸ் வந்து ஏற்படுத்தி தர்றது, அதுதான் வந்து சோஷியல் டிமாண்ட். சோஷியல் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு கிராமத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூலே இல்லை, அங்கே பேரண்ட்ஸ் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் அந்த இடத்துல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏற்படுத்தி தராங்க. அது வந்து ஒரு சோஷியல் டிமாண்ட். ஏன்னா சோஷியல் டிமாண்ட் அப்ரோச், ஏன்னா சோஷியல் டிமாண்ட் வந்தனால அந்த இடத்துல கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு. இதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைஸ் பீப்புள் நீட். ஸோ மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா மே காஸ் ஹை காஸ்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதிக செலவு மற்றும் வேலை வாய்ப்பின்மை ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், நிறைய பேர் படிச்சுட்டு வந்தாங்கன்னா வேலை இல்லாமல் போகலாம். ஸோ பப்ளிக் டிமாண்ட், எஜுகேஷனல் எக்ஸ்பான்ஷன், மக்கள் தேவை, கல்வி விரிவாக்கம், இதுதான் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் சோஷியல் டிமாண்ட். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச் அப்படின்றது சமூக நீதி அணுகுமுறை. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் அடிப்படையில் சமத்துவம் மற்றும் சமூக நலம் சார்ந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இந்த அப்ரோச்சில். அதாவது புவர் ஸ்டூடெண்ட்ஸு, ரூரல் ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸு, வீக்கர் செக்ஷன் எல்லாருக்குமே சம
வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தரும். மெயினா புவர் சில்ட்ரனுக்கு ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுக்கறது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தரது, இது எல்லாமே சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச் தான். அனைவருக்கும் சம வாய்ப்பு ஏற்படுத்தி தரது. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் கோல்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது தேசிய இலக்குகள் மற்றும் அரசியல் அமைப்பு. ஏன்னா ஒரு கண்ட்ரியே இதனால டெவலப் ஆகும், எல்லா செக்ஷனும் டெவலப் ஆகுறதுனால. ப்ளஸ் வந்து சப்போர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன், நலிந்த பிரிவுகளுக்கு ஆதரவு தருது. ஆனால் மைனஸ் பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஹை பப்ளிக் ஸ்பெண்டிங், அதிக பொது செலவு தேவை இதுக்கு. நெக்ஸ்ட் மேன் பவர் அப்ரோச் இல்லைன்னா மனிதவள அணுகுமுறை அப்படின்றது பேஸ்ட் ஆன் ஜாப் நீட்ஸ், அதாவது வேலை தேவையை அடிப்படையாக கொண்டது. இதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரெயின்டு பீப்புள் தேவைக்காக ஒரு அப்ரோச், இது ஒரு அதுக்காக ஒன்று ஏற்படுத்துவாங்க. இப்போ திறன்கள் மற்றும் பயிற்சி பெற்ற மனித வளம் ஒரு இடத்துல தேவைப்படுது. இப்போ ஒரு இடத்துல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான மேன் பவர் தேவை அப்படின்னா நிறைய நர்சஸ்ஸு, அப்புறம் டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன்லாம் தேவைப்படுவாங்க. அதுக்காக நர்சிங் காலேஜ், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் சம்மந்தமான கோர்சஸ் வந்து அதிகப்படுத்துறது வந்து என்னது மனிதவள அணுகுமுறை இல்லைன்னா மேன் பவர் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸ்க்காக நம்ம பிளான் பண்ணுறோம், எதிர்கால பணியாளர் திட்டமிடல். இதோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேப், வேலைவாய்ப்பு இடைவெளியை குறைக்கும். ஆனால் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் இஸ் டிஃபிகல்ட், முன்னறிவிப்பு வந்து கடினம். ஏற்கனவே அது ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒன்றை இப்போ உருவாக்க முடியாதுல்ல. ஸோ அது வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச், செலவு பயன் அணுகுமுறை. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இட் கம்பேர்ஸ் த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட், செலவு மற்றும் பயனை வந்து ஒப்பிட்டு பார்க்கறது. ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுக்கான நமக்கு எவ்வளோ பயன் வந்துச்சு. எஜுகேஷன் வந்து இதில் என்ன பார்க்குறாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே பார்க்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையே, அதுக்கு ஒரு காஸ்ட் செலவாகும் இல்லையா. பட் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர் லேர்னிங் கிடைக்கும், மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அதனால பெனிஃபிட் இருக்குது. ஒரு செலவு பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. அதுதான் காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச் அப்படின்றது, செலவு பயன் அணுகுமுறை. இதில் ரிட்டர்ன்ஸ் ஆர் பலன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் சோஷியல் ரிட்டர்ன், தனிநபர் மற்றும் சமூக பலனாகவும் இருக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் எவால்வேட் பப்ளிக் ஸ்பெண்டிங், பொது செலவை மதிப்பிட உதவும். மைனஸ் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கேனாட் பி ஃபுல்லி மெஷர்ட் இன் மணி. ஆமாம் இல்லையா, கணக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக மெஷர் பண்ணிட முடியாது, பலனை முழுமையாக பணத்தில் அளவிட முடியாது, எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இன்ட்ரா எஜுகேஷனல் எக்ஸ்ட்ராபோலேஷன் அப்ரோச், கல்விக்குள்ளான விரிவாக்க அணுகுமுறை. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எஜுகேஷனல் டேட்டா வச்சுக்கிட்டு கடந்த கால கல்வி தரவை அடிப்படையாக கொண்டது. இதோட ஃபோக்கஸ் இல்லை கவனம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் எஜுகேஷனல் நீட்ஸ், எதிர்கால கல்வி தேவையை கணிக்கிறது. இப்போ பாஸ் டேட்டான்னு என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அட்மிஷன், ட்ராப் அவுட்டு, பாஸ் பர்சன்டேஜை பார்த்து ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறது. ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா இயரும் அட்மிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால தான் நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம் அண்ட் டீச்சர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை எதை பேஸ் பண்ணி, முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸு அட்மிஷன் அதை வச்சு தான். ஸோ இட் ப்ரிடிக்ட்ஸ் த ஃபியூச்சர் எஜுகேஷனல் நீட்ஸ். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா செட்ஸ் டார்கெட் அண்ட் எஸ்டிமேட் த ரிசோர்சஸ், இலக்கு நிர்ணயம் செய்து வளங்களை கணிக்கிறது. இதோட அட்வான்டேஜஸ் ஹெல்ப்ஸ் எஜுகேஷனல் எக்ஸ்பான்ஷன் பிளானிங், கல்வி விரிவாக்க திட்டமிடலுக்கு உதவும் இந்த அப்ரோச். ஏன்னா ஒரு ஸ்கூலில் இன்னொரு செக்ஷன் ஓப்பன் பண்ணலாமா, கல்விக்குள்ளான விரிவாக்க அணுகுமுறை இது, அதனால தான் அந்த பேர். இதுக்கு லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா நீட்ஸ் அக்யூரேட் டேட்டா அண்ட் ஃப்ளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், துல்லியமான தரவும் ஒட்ட புள்ளி விவரம் தேவை. உங்களுக்கு அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக் இருந்தால் தான் இந்த அப்ரோச்சை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ் டேட்டா, ஃபியூச்சர் பிளானிங், அதுதான் இங்கே நடக்குது. ஸோ காஸ்ட் பெனிஃபிட் வந்து மணி வியூ இருக்கிறது. இன்ட்ரா எஜுகேஷனல் எக்ஸ்ட்ராபோலேஷன் டேட்டா பேஸ்டு, இங்கே வந்து டேட்டா வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம், தரவு அடிப்படையிலான விரிவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டெமோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் மாடல் அப்படின்றது
பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் சைஸ் அண்ட் ஏஜ் குரூப். மக்கள் தொகை அளவு மற்றும் வயது அமைப்பை அடிப்படையாக கொண்டது தான் இந்த அப்ரோச். இதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் த ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட் என்ட்ரி, எதிர்கால மாணவர் சேர்க்கையை கணிக்கிறது இந்த அப்ரோச். இப்போ பாப்புலேஷன் சைஸ் அண்ட் ஏஜ் குரூப் பேஸ் பண்ணி எஜுகேஷன் பிளான் பண்ணுறது. எந்த ஏஜ் குரூப் சில்ட்ரன் அதிகம் இருக்காங்க ஒரு ஏரியாவில், அதை பேஸ் பண்ணி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறத பிளான் பண்ணுறது. பர்த், டெத், மைக்ரேஷன் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏரியாவில், அப்போ நிறைய யங் ஃபேமிலிஸ் அங்கே வந்து ரீலோகேட் ஆவாங்கல்ல, அப்போ சில்ட்ரன் பாப்புலேஷன் வந்து அங்கே அதிகமாகும், குழந்தைங்க. அப்போ நியர்பை ஒரு பிரைமரி ஸ்கூலோ ஒரு ப்ரீ ஸ்கூலோ அந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ இந்த அப்ரோச் ஹெல்ப் பண்ணும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் பிளான் ஸ்கூல்ஸ் ஆர் ரிசோர்சஸ் ஏர்லி, பள்ளி மற்றும் வள திட்டமிடலுக்கு முன்கூட்டியே உதவும். இதோட லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்டூடெண்ட் சாய்ஸஸ் ஆர் மே அஃபெக்ட் அக்யூரசி, மாணவர்களின் தேர்வு மாற்றம் கணிப்பை பாதிக்கலாம், அதுதான் இதோட லிமிட்டேஷன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் சாய்ஸ் வேறையா இருக்கலாம், ஸோ அவங்க வேற ஸ்கூல் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ பாப்புலேஷன் டேட்டா வச்சுட்டு ஃபியூச்சர் என்ரோல்மெண்ட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். மக்கள் தொகை தரவு வச்சுக்கிட்டு எதிர்கால சேர்க்கையை வந்து டிசைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் டு பிளான் அண்ட் மேனேஜ் எஜுகேஷனை பண்ணுறதுக்கு கல்வி திட்டமிட்டு நிர்வகிக்கும் பல்வேறு முறைகள் இருக்குது. என்ன? சோஷியல் டிமாண்ட், மேன் பவர், காஸ்ட் பெனிஃபிட்ஸ், சமூக தேவை, மனிதவள, செலவு பயன், ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், சோஷியல் ஜஸ்டிஸ், வருவாய் விகிதம், சமூக நீதி எல்லாத்தையும் தான். ஸோ இதோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன்ஸ், ரிசோர்சஸ், ஈக்குவாலிட்டி, ஃபியூச்சர் நீட்ஸ், விரிவாக்கம், வளங்கள், சமத்துவம், எதிர்கால தேவை. இது எதுக்காக யூஸ் பண்ணுற இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சூஸ் த ரைட் பிளானிங் மெத்தட், சரியான திட்டமிடல் முறையை தேர்வு செய்ய உதவும். ஸோ மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு வேர்டிங்ஸாக எழுதிட்டு அதை பற்றி ஒரு லைன். ஸோ வேஸ் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங், மேலாண்மை அணுகுமுறைகள், கல்வி திட்டமிடும் முறைகள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாத்தோட நேம், அதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும். எஜுகேஷன் பிளானிங்ஸ் பார்த்தீங்கன்னா பல மெத்தட்ஸ் இருக்குது. இதில் நம்ம பார்த்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன சுச்சுவேஷனுக்கு எந்த அப்ரோச் தேவைப்படும் அதை யோசிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ரூரல் ஏரியாவில் பாலிடெக்னிக் காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் அதுக்கு யோசிக்கிறாங்க, ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு. அங்கே வந்து மக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸும் தேவையாக இருக்குது, புவர் சில்ட்ரனும் இதில் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் அப்ரோச்சஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணுறனால. ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவு, டிசிஷன் அப்படின்றது எடுக்கும். ஸோ வந்து சோஷியல் டிமாண்ட் இருக்குது, மேன் பவர் கிடைக்கிறாங்க, சோஷியல் ஜஸ்டிஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஓப்பன் பண்ணுறனால. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் மணி, பீப்புள், அப்புறம் ஜஸ்டிஸ். யூ ரிமெம்பர் திஸ் ஆஸ் லைக் திஸ் வேர்ட்ஸ். ஜாபை பொறுத்து, காஸ்ட்டை பொறுத்து, டேட்டாவை பொறுத்து, பாப்புலேஷனை பொறுத்து இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் எஜுகேஷ்னல் பிளானிங் அப்ரோச்சஸ். நோட்ஸ் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.